சொல்லிருங்க. அண்ணி நீங்களா பாய் சொல்லுங்க. அங்க சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே இங்கே சூப்பராக இருக்கேங்க. நம்மளோட சேனலில் லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணி ரொம்பவே நாளாயிடுச்சுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி அதிகமாக ரீல்ஸும் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கங்காட்டி லாங் வீடியோ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி இந்த லாங் வீடியோ எதை பற்றி அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, என்னோட பெரியம்மா பையன் அப்புறம் அண்ணி இவங்க 2 பேர்த்தோட வளகாப்பு வீடியோ தாங்க இது. அன்னிக்கும் மனோக்கும் 2019 கல்யாணம் ஆயிடுச்சு. இவ்வளோ வருஷம் கழிச்சு அண்ணியோட வயிற்றுக்குள்ளே தம்பி பாப்பா வந்திருக்காங்க. அதை கேள்விப்பட்டதுலேருந்தே அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. ஸோ இந்த வளகாப்பு 8th மந்தில் நடக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அன்னைக்கு மெஹந்தி போட்ட வீடியோவும் பிளேட்ஸ் எல்லாம் நாங்களே சிம்பிளாக வீட்டிலையே டெக்கரேட் பண்ணின வீடியோஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு தான் ஏன் இன்னும் வளகாப்பு வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நீங்களும் கேட்குறீங்க. என்னை நேரில் பார்த்த ரிலேஷன்ஸ் கூட வளகாப்பு வீடியோ நீ போடுவியா மாட்டியா, நாங்களும் பார்க்கலான்னு வெயிட் பண்ணுறோம், நீ காட்டவே மாட்டேங்கிறியேன்னு எல்லாருமே கேட்டுட்டாங்க. ஆமாங்க, வளகாப்பு 2025 ஜான்வரி 4 முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஏன்பா 1 மந்த் போடாமல் இருக்க அப்படின்னு தானே யோசிப்பீங்க. அப்போவே போட்டால் கண்டிஸ்டி மாதிரி ஆகிடும்னு சொன்னாங்க. சரி வேண்டாம், நம்ம வீடியோ கூட பொறுமையாக போட்டுக்கலான்னு சொல்லி 1 மந்த் கழிச்சு தாங்க இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணியிருக்கேன். அண்ணியோட வளகாப்பு எங்கே நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்ரீகுமரன் மஹாலில் தாங்க நடந்துச்சு. நான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தது எதுவுமே வீடியோ கவர் பண்ண முடியலைங்க. ஏன்னா நான் டைரெக்டாக மண்டபத்துக்கே வந்துட்டேன். ஸோ அது எதுவுமே ரெடி பண்ண முடியலை. அண்ணி வீட்டிலையே மேக்கப் மேன் வச்சு அழகாக ரெடி ஆகியும் வந்துட்டாங்க. அண்ணி ஃபோட்டோ ஷூட்டில் இருந்தாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேராக எல்லோரும் வந்துட்டே இருந்தாங்க. அப்போதைக்கு கூட்டம் இல்லை. நான் மண்டபத்துக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே என்கிட்ட சொன்ன வார்த்தை, நைட்டு அவ்வளோ நேரம் உட்காந்து டெக்கரேட் பண்ணனில்ல, இப்போ சீக்கிரமாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும்ல, ஏன் லேட்டு? இது தாங்க எல்லாருமே கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் நான் லேட்டாக தான் போயிருந்தேன். இருந்தாலும் போன உடனே பிளேட்ஸ் எல்லாமே அந்த டால் எல்லாம் கொஞ்சம் விழுந்துருச்சுங்க. ஸோ அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம் எல்லாருமே கேட்பீங்க, வீடியோவில் உங்களை அதிக இடத்துல காணுமே அப்படின்னு கேட்பீங்க. வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்தது நான் தாங்க. அதனால் என்ன அதிகமாக கவர் பண்ண முடியல, மற்ற எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் நடக்கிற ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸில் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, நம்மெல்லாம் கூட அடிக்கடி எல்லாரையுமே மீட் பண்ணிக்கிறோம், நம்ம ரிலேஷன் எல்லாரையுமே. ஆனால் வயசானவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் எல்லோரும் சேர்ந்து வராங்க. இதோ அண்ணியும் ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அண்ணி முகத்தில் இருக்கிற சிரிப்பை பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அண்ணி இந்த டேக்காக எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதுக்கு பின்னாடி எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ கஷ்டம், எவ்வளவோ இருக்குங்க. அது எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த ஒரு இடத்துக்கு அண்ணி வந்திருக்காங்க. இந்த வீடியோக்கு பின்னாடி நான் கொடுத்துட்டு இருக்கிற வாய்ஸில் நிறைய உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதோ இப்போ கூட அந்த ட்ருன்னு சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு சைட்லையும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடியும் 2 வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் தான் டிங்குன்னு அடிக்கிற சத்தமும் ட்ருன்னு ஓடுற சத்தமும் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் இதை எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல நேரம் பார்த்து அந்த டைம்லேயே குத்து விளக்கும் ஏற்றிட்டு பண்ண வேண்டிய சீரி எல்லாமே பண்ணி வளகாப்பும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க.
இந்த வளகாப்பில் எல்லா சீருமே அம்மா தாங்க பண்ணியிருப்பாங்க. ஈரோடு சைடில் எல்லாமே எழுதிங்கள் சீர் பண்ணியிருக்கிறவங்க தான் இந்த மாதிரி சடங்கு எல்லாமே பண்ணிடணும். ஸோ அம்மா எழுதிங்கள் சீர் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஃபங்க்ஷனில் எல்லா சடங்குமே அம்மா தாங்க செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாமே முடிச்சுட்டு முதல் வளையலும் அன்னைக்கு போட்டு விட்டாங்க. அன்னைக்கு முதல் வளையல் போட்டாச்சுங்க. எங்கள் ஊர் சைடில் ஒரு கைக்கு 12 வளையல், இன்னொரு கைக்கு 13 வளையல் போடுவாங்க. அதே மாதிரி ஒரு கைக்கு ரெட் கலரும் இன்னொரு கைக்கு கிரீன் கலரும் போடுவாங்க. அந்த வகையில் அம்மா முதல் வளையல் போட்டு பூ வச்சு சந்தனம்லாம் தடவி ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இனி அடுத்தடுத்து யாரெல்லாம் வைக்கணுமோ அவங்க எல்லாருமே உரிமையாக வந்து வளையல் போட்டு பூ வச்சு சந்தனம்லாம் வச்சுட்டு போவாங்க. எல்லாருமே வளையல் போட்டு முடித்ததுக்கப்புறமா 5 வகையான சாப்பாடு முதல்ல மனோவும் அண்ணியும் தான் சாப்பிடணும்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் சாப்பிட வச்சாங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா அவங்க 2 பேர்த்துக்கும் அழகாக ஆரத்தி எடுத்து திஷ்டியும் கழிச்சாச்சுங்க. அன்னைக்கு வளையல் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா வந்திருக்கிற நம்ம எல்லாருமே வளையல் போட்டுக்கலாங்க. அதுக்காக வளையல் பிளேட் கொண்டு வந்து முன்னாடியே வச்சாச்சு. எல்லாருமே அவங்கவுங்களே ஆசையாக வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கலர் வளையலை அவங்கவுங்க கை சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நம்ம எல்லாருமே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சாச்சுங்க. அண்ணியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க.
நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க தானே, நாங்கள் உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோன்னு சொல்லும்போது எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சுங்க. ரிலேஷன் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சேனல் வச்சுருக்கோம், வீடியோஸ் போடுறோம் அப்படின்னு. இந்த மாதிரி நமக்கு தெரியாத யாராவது வந்து சொல்லும்போது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எல்லாத்துக்கும் ரிட்டன் கிஃப்டாக டிஃபன் பாக்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி அண்ணியோட அம்மா பழனியிலேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் அவங்களும் கொடுத்துட்டாங்க. எல்லாரும் கரெக்டா விழுந்துருவீங்க. வர உங்களை மட்டும் ஜூம் பண்றேன். ஓ, அதுக்கு தான் உங்களை நல்லா பிடிக்க சொல்றீங்க நீங்க. சொல்லிடலாம், அப்படியே போட்டுடலாம், சொல்லிருங்க. அச்சு எல்லாம் ஜோடி ஜோடியாதான். வளகாப்பு முடிஞ்ச உடனே அண்ணி அவங்களோட அம்மா வீட்டுக்கு போகணும். அவங்க வீடு பழனியில் இருக்கு. ஸோ நல்ல நேரத்தில் கிளம்பிட்டாங்க. அண்ணி வச்சுட்டாங்க வச்சுட்டாங்க. நீங்களா பாய் சொல்லுங்க. அங்க அங்க சொல்லுங்க. ஓகே போட்டுருவேன். பை பை.